Hey guys, welcome to Archway Aquatics. இந்த வீடியோவில் டாப் 5 worst fishes பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷஸை ஓசியில் கொடுத்தாலும் வாங்கிடாதீங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பிளக்கோ. இந்த ஃபிஷ் வந்து காமனாக எல்லா அக்வாரியம் ஷாப்ஸுமே கிடைக்கும். நீங்களே க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவீங்க. அப்படியே ஒரு 6 month கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது நியர்லி ஒரு அடி கிட்ட வந்துடும். இது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ்ஷு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். இந்த டேங்கே ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கொண்டு போய் விடுவீங்க. அந்த மாதிரி தயவுசெய்து விடாதீங்க. அந்த மாதிரி விடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டு மீன்கள் இனமே அழியுது இந்த ஃபிஷ்ஷால். ஸோ இந்த மீனை வாங்காதீங்க. 4th பிளேஸில் பருன் ஷார்க். இது வந்து ஷார்க் மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம எல்லாம் வாங்கிடுவோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி சைஸில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த சின்ன சைஸில் ஒரு அடி இருந்தால் பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா கேப்டிவிட்டியில் ஒரு 3 to 4 ஃபீட்டுக்கு ரொம்ப பெருசாக வளரும். அப்போ வந்து நம்மளால் இதுக்கு டேங்க் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸை வாங்காதீங்க. 3rd பிளேஸில் ரெட் டெயில் கேட்ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதனாலேயே நம்ம வாங்கிடுவோம். ஆனால் இந்த மீன் நம்ம வாங்கினோம்னா இந்த மீன் மட்டும்தான் தொட்டியில் இருக்கும். ஏன்னா இந்த மீன் வாய்க்குள்ளே எந்தெந்த மீன்லாம் போகுமோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் க்ரோயிங்கான ஃபிஷ்ஷு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு வருஷத்துலேயே 2 அடி வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக வளரும். ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டான ஃபிஷ்ஷு. கண்டிப்பாக வாங்காதீங்க. 2nd பிளேஸில் அலிகேட்டர் கார். இந்த ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, முதல்ல மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவீங்க. இதுவும் நீங்கள் சின்ன சின்ன மீன் கோல்டு ஃபிஷ்லாம் போட்டால் நல்லா சாப்பிடும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த சைஸில் வந்துடும். இதுக்கு மேலேயும் பெருசாக வளரும். ஆனால் இந்த சைஸ்லேயே நீங்கள் வந்து கிளாஸ் டேங்கில் போட்டு வளர்க்க முடியாது, பூலில் தான் போட்டு வளர்க்கணும். ஏன்னா கிளாஸ் டேங்கில் போட்டிங்கன்னா கிளாஸ் டேங்கை உடைச்சிரும். இந்த மீன் வந்து உலகத்திலே மிகப்பெரிய நன்னீர் மீன்களில் இந்த மீன் ஒன்று. இந்த மீனோட பல்ல பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த மீனோட வாயில் நம்ம கை மாட்டிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மீனை வாங்காதீங்க. 1st பிளேஸில் நான் அரப்பைமா கொடுக்குறேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசான் ரிவர் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு 6 to 8 inchலாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 yearலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜெயின்ட் சைஸில் வரும். ஸோ இந்த ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அலிகேட்டர் கார் மாதிரியே தான். இது வந்து நீங்கள் நார்மல் கிளாஸ் டேங்க்லாம் போட்டு வளர்க்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கேப்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 feet வரைக்கும் ரொம்ப பெருசாகவே வளரும் இந்த மீன். அண்ட் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டெயில் கேட்ஃபிஷ் மாதிரியே தான். இந்த மீன் வாய்க்குள்ளே எந்த மீன்லாம் போகுமோ செட் ஆகுமோ அந்த மீனை எல்லாத்தையுமே முழுங்கிடும். இந்த மீன் இப்போ நம்ம வச்சுருந்தோம்னா இந்த மீன் மட்டும்தான் அந்த டேங்க்கில் இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து குட்டியில் அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் வளர பார்த்தீங்கன்னா உங்களால் வளர்க்கவே முடியாது இந்த மீனை. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசால்ட்டாக ஒரு 10 அடிக்கு வளர்கிற மீனை வந்து நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க? நீங்கள் உங்களால் எப்படி பார்த்தாலும் உங்களால் வளர்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் அக்வாரிஸ்டால் மட்டும்தான் இந்த மீன் வந்து வளர்க்க முடியும். ஸோ இந்த மீனை பேசிக் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற அக்வாரியம் ஹாபிஸ்ட் வந்து வளர்க்காதீங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.